எனதன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த குணங்களுள்ள பெண்கள் வீட்டில் இருந்தால் லட்சுமி தேவி அடியெடுத்து வைக்க மாட்டாள் என்று சாஸ்திரம் கூறுதுங்க. ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி தேவி மாதிரி தாங்க. லட்சுமி தேவி அப்படின்னா என்ன தெரியுங்களா? செல்வத்தின் அதிபதி. யாருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டுமானாலும் அவளது அருளாலேயே அது கிடைக்கும் என்பது நம்பிக்கையாயிருக்குதுங்க. அதனாலதான் எல்லாருமே பல்வேறு வடிவங்கள்ல உள்ள லட்சுமி தேவியின் படங்களையும் பொம்மைகளையும் வைத்து வழிபாடு செய்யறாங்க. லட்சுமி தேவி நினைத்தா நம்ம வாழ்க்கையில செல்வந்தரா மாற முடியுங்க. லட்சுமி தேவி அனைத்து செல்வங்களுக்கும் ஆதி தேவதைங்க. அந்த தாயின் அருள் இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க, செல்வந்தர்லாம் மாறிடலாம். அனைத்துமே கிடைக்கணும் அப்படின்னா லட்சுமி தேவியுடைய அருள் இருந்தாதாங்க அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படின்னு பெரியோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மனைவிதாங்க நம்மளுடைய லட்சுமி தேவி. இவங்க நினைச்சா நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியுங்க. நம்மள மகாலட்சுமி செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அடையாளமா இருக்காங்க. இந்த குணங்களுள்ள பெண்கள் இருந்தால் லட்சுமி தேவி வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்றாங்கல்ல, அது யார் என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க. நம்ம அந்த வீடியோ பதிவுல இதை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய சேனல்ல இருந்து ஒவ்வொரு கதைகளாக பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்ம லட்சுமி தேவியை பத்தி பார்க்க போறோங்க. பெண்களை வீட்டின் ஸ்ரீ மகாலட்சுமியாக எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த பெண்கள் செய்யும் சில வேலைகளால வீட்டுல உள்ள லட்சுமி போய் வீட்டுக்குள்ள தேவியே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. தரித்திர தேவதை நுழையும் என்று அந்த காலத்துல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு நபரின் மகிழ்ச்சி அந்த வீட்டை பராமரிக்கும் அனைத்து வேலைகளை செய்யும் பெண்களின் கையில் தாங்க இருக்கு அப்படின்னு பண்டைய காலத்துல இந்தியர்கள் எல்லாருமே வீட்டின் மகள் மற்றும் மருமகள் மனைவிய லட்சுமி தேவியா கருதி வந்தாங்க. ஒரு பெண் நினைத்தா ஒரு வீட்டை சொர்க்கமா மாத்த முடியும், அதே பெண் நினைத்தா அந்த வீட்டை நரகமாகவும் மாத்த முடியும். சாஸ்திரப்படி பெண் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியுங்க. பெண்கள் சில வேலைகளை வீட்டுல செய்யக்கூடாதுங்க. அப்படி செய்தா அந்த வீட்டுல லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தவறுகளை செய்யும் பட்சத்துல லட்சுமி தேவி வரவே மாட்டாங்க, அடிகூட எடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த குணங்களுள்ள பெண் இருந்தா லட்சுமி தேவி அந்த வீட்டு வாசலுக்கு கூட வர மாட்டாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் தன்னுடைய காலால துடைப்பத்தை விரித்தாலோ அல்லது துடைப்பத்தை தள்ளி விட்டாலோ லட்சுமி தேவி வீட்டுக்கு வரமாட்டாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் துடைப்பதை மிதிப்பது உதைப்பது போன்ற செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாதுங்க. அதனால உங்க வீட்டுக்கு லட்சுமி தேவி வரமாட்டாங்க. தரித்திர தேவி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. தரித்திர தேவி இருக்கும் இடத்துல லட்சுமி தேவி இருக்க மாட்டாள். துடைப்பத்தை லட்சுமி தேவியாக கருதுவதால் பெண்கள் ஒருபோதும் துடைப்பத்தை கால்களால மிதிப்பது உதைப்பது போன்ற செயல்களை செய்யவே கூடாதுங்க. குடிக்கும் பெண்கள் குக்கர் தோசை கல்லை சுத்தமா வச்சிருக்கோடுங்க. அடுப்பில் வைத்து தூங்கக்கூடாதுங்க. அப்படி அசுத்தமான பாத்திரங்களை அடுப்பில் வைத்து தூங்கும் பெண் இருக்கும் வீட்டுல லட்சுமி தேவி ஒருபோதும் வரமாட்டாங்க. அந்த வீட்டுல எப்போதும் தூக்கம் ஏற்படும். பெண் காலால் கதவை திறந்தாலோ அல்லது மூடினாலோ அப்படிப்பட்ட பெண் இருக்கும் வீட்டுல லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க. அந்த பெண் காரணமாக அந்த வீடு மகாலட்சுமி தாய் அருளால் இழக்கிறது. பெண்கள் அறியாமல் இதுவரை இந்த தவறை செய்து கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தவறுகளை செய்யாம இருந்துகிட்டு வாங்க. சாப்பிடும் பெண் இருக்கும் வீட்டிலும் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள். அதே போல இரவு நேரத்தில் பாத்திரங்களை சுத்தம் செய்யாமல் படுக்கும் பெண் வீட்டிலும் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள், நிச்சயமாக வரமாட்டாள். இரவு நேரங்களில் பெண்கள் எந்த வேலை இருந்தாலும் சுத்தமத்தமாக செய்து முடித்துவிட்டு துடைப்பத்தால் துடைக்கவே கூடாதுங்க. சுத்தபத்தமா வீட்டை வச்சிருக்கணும். லட்சுமி தேவி வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் எப்போதும் படுத்துக்கொண்டே இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு தீங்கு ஏற்படுங்க. பெண்கள் காலையில் எழுந்து வாசலை சுத்தம் செய்து லட்சுமி தேவியை வரலேற்று கோலம் போட வேண்டுங்க. அப்பத்தாங்க வீட்டுல சுபிட்சம் ஏற்படும். அவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவி வீட்டுக்கு வந்து சுபிட்சங்களை செய்வாங்க. லட்சுமி தேவியின் அருளை பெற பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இவை. லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பலர்
பலவிதமான பூஜைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கையில் நிற்காது. ஆனால் லட்சுமி தேவி வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். லட்சுமி தேவி வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் சில விதிகளை நாம் பின்பற்றணும். அவற்றை கண்டிப்பாக அமல்படுத்தினால் மட்டுமே பண லாபம் கிடைக்கும். கையில நிறைய பணம் இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி தேவி வீட்டில் வர வைக்கிறதுக்கு பணத்துக்காக பல வழிகளில் முயற்சி செஞ்சீங்கனாலும் பணம் வராது. பணம் சம்பாதிக்க நீங்க உழைச்சாதாங்க பணம் சம்பாதிக்க முடியும். மனிதன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான் பணம் சம்பாதிக்காக. உண்மையில் லட்சுமியின் அருள் என்பது பணம் அதிகமாக இருக்கிறது மட்டுமல்ல, மனிதனுக்கு பணம் எவ்வளவு அவசியமோ அந்த பணத்தை தர்ம நியாயமான வழிகளில் சம்பாதிப்பது அதே அளவு முக்கியமா இருக்குதுங்க. நீங்க என்ன பண்ணோம்னா, மனிதனுக்கு மன அமைதி இல்லாம போயிரும். பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்தா கிடைக்கும் திருப்தி வேறு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் நிலைக்கவில்லை என்றால் பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் தீரா லட்சுமி தேவியின் அருள் நம்மீது நிறைவாக இருக்க வேண்டும். லட்சுமியின் அருள் பெண்களின் நடத்தையால் கிடைக்கும் என்றால் அது உண்மை என்று சொல்லலாங்க. பெண் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, எப்போதும் லட்சுமி ஒளி போல் பிரசன்னமாக தோன்றுவது விசேஷங்களில் வீட்டுக்கு மிகவும் நல்லது நடக்குங்க. ஒவ்வொரு நாளும் காலையில பால் காய வச்சுட்டு வீட்டில் காய்ச்சி வச்சுட்டு பெண்கள் நாளை தொடங்குவாங்க. ஆனால் பால் காய்ச்சும் நேரத்தில் ஒரு சிறிய வேலை செய்தால் சம்பாதித்த பணம் போயிருங்க. லட்சுமி தேவி பாற்கடலில் தேவிக்கு பால் மிகவும் பிடிக்கும். அது மட்டுமின்றி பால் பசுவிடம் இருந்து வருவதால் பாலை லட்சுமியின் வடிவமாக கருதுகிறோம். ஆகையால் காலையில பால் காய்ச்சும் முன் அடுப்பை சுத்தம் செய்து அடுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வேண்டுங்க. அதன் பிறகு அடுப்பை கும்பிட்டு விட்டு வேலையை செய்யணும். அக்னி தேவியை வணங்கி அதன் பிறகு பால் காய்ச்ச வேண்டுங்க. ஒரு வேளை பால் பொங்கினால் அதில் 2 அரிசி மணிகளை போட வேண்டுங்க. காய்ச்சிய பால் ஆறும் வரை மூடியை மட்டும் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா வீட்டில் உள்ள பணமும் ஆவியாகிடுங்க. எந்த வீட்டில் உள்ள பெண்கள் பால் காய்ச்சும் போது விதியை பின்பற்றுகிறார்களோ அந்த வீட்டில் எல்லாம் நல்லதா நடந்து லட்சுமி தேவியின் அருள் கிடைக்குங்க. நீங்கள் என்ன அருள் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கணும். அத்தகைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். இந்த வேலைகளை செய்தால் போதும், இந்த விதிகளை பின்பற்றினால் போதும், அந்த வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாறும். லட்சுமி தேவி அந்த வீட்டை விட்டு போகச் சொன்னாலும் போக மாட்டாள். வறுமை என்பது அந்த வீட்டின் அருகிலும் வராது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாற வேண்டுமானால் வீட்டில் உள்ள பெண்கள், அதாவது இல்லத்தரசிகள், சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதாவது சில வேலைகளை செய்ய வேண்டும், சில வேலைகளை செய்யக்கூடாது. முதல் விதி என்ன? அதாவது நமது தர்மத்தின்படி சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமம் ஆகிய நேரங்கள்ல தவறுதலாக தூங்கவே கூடாது. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் இந்த நேரத்துல தூங்கக்கூடாது. யார் தூங்காமல் இருக்கிறார்களோ அவர்களின் வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாறும். காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 78 வரை நம்மை சூரியன் உதிக்கும் வரை எந்த வீட்டில் உள்ளவர்கள் தூங்குகிறார்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள் என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. அதேபோல் மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் பெண்கள் ஆண்கள் தவறுதலாக கூட தூங்கக்கூடாது. அப்போதுதான் அந்த வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பாள். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் வலது கையை பார்த்து லட்சுமி தேவியே என்று வணங்க வேண்டும். அப்பத்தாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. லட்சுமி தேவி உங்க வீட்டில் எப்போதுமே இருப்பாங்க. லட்சுமி தேவியின் படத்தை வெளியே வந்து பார்க்க வேண்டுங்க. உடனடியாக நாம் பயன்படுத்திய போர்வையை சுத்தமாக மடித்து வச்சிடணும். தூங்கி எந்திரிச்சோன்ன சிலர் எழுந்தவுடன் படுக்கை விரிப்புகளை மடிக்காம சமையல் அறைக்கு சென்று காப்பி குடிப்பாங்க. அதெல்லாம் அப்படி செய்தால் லட்சுமி தேவிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பெண்களோ ஆண்களோ எழுந்தவுடன் படுக்கை விரிப்புகளை மடித்து வைத்து சுத்தமா இருக்கணும். உங்க வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக வார வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டிய 2வது விதி இது. 3வது வேலை என்னவென்றால், பெண்கள் வீட்டின் வாசலில் உள்ள குப்பைகளை பெருக்காமல் அடுப்பை பற்ற வைக்க கூடாதுங்க. பெண்கள் முதலில் வீடு வாசலை துடைத்துவிட்டு வீட்டின் வெளியே கோலம் போடணும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கோலம் போடணுங்க. இந்த நாட்களில் பலர் மெயின்டல் கோலம் போட்டு பெயிண்ட் இருக்கல அதில் கோலம் போட்டு அப்படியே விட்டுறாங்க. அரிசி மாவுடன் ஒரு சிறிய கோலமாவது ஒவ்வொரு நாளும் ஒரு கோலமாவை கலந்து ஒரு சின்ன கோலம் போட்டா போதுங்க. கோலம் என்றால் லட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே போல மாலை நேரம் இருட்டிய பிறகு, அதாவது 5:30 மணிக்கு மேல்
வீடு வாசல்களை துடைக்க கூடாதுங்க. ஏன்னா அது லட்சுமி தேவி வரும் நேரம். அந்த நேரத்துல வீட்டு வாசல் தொடச்சோம்னா லட்சுமி தேவி உள்ள வரமாட்டாங்க. அந்த நேரத்துக்கு முன்னே வீட்டம் சுத்தம் செய்யணும். லட்சுமி தேவி சுத்தமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வருவாரு. ஒரு வீடு லட்சுமி தேவி வசிக்கும் இடமாக மாற வேண்டும்னா பெண்கள் தினமும் வாசலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். நம் ரிஷிகள் மகாரிஷிகள் என்ன சொன்னாலும் அதன் பின்னால் அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருள். வாசல் மஞ்சள் பூசினால் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் காணாம போயிருங்க. இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் வாசலுக்கு மஞ்சள் பூசுங்க. தினமும் முடியாதவங்க குறைந்தபட்சம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளாவது வாசலுக்கு மஞ்சள் பூசுங்க. அப்போது உங்க வீடு லட்சுமி வசிக்கும் இடமா மாறும். லட்சுமி தேவி உங்க வீட்டுல நிரந்தரமா இருக்க வேண்டும்னா சமையல் அறையில உள்ள துடைக்கும் துணிய தினமும் மாத்தணுங்க. அதாவது 3 அல்லது 2 துடைக்கும் துணிகளை நீங்க வச்சுக்கணுங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்க சமையலறை சுத்தபத்தமா இருக்குங்க. அசிங்கமான துர்நாற்றம் வீசும் துடைக்கும் துணிகளை நீங்க பயன்படுத்தவே கூடாதுங்க. துடைக்கும் துணியை மாத்திக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா தரித்திர தேவி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே போல உங்க வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாற வேண்டும்னா வீட்டுல தினமும் யாராவது ஒருவர் தீபாதனை செய்ய வேண்டுங்க. கணவன் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் தீபாதனை செய்யலாங்க. பெண்கள் மாதவிடாயில் இருக்கும் போது கணவன் அல்லது குழந்தைகள் தீபாதனை செய்யலாம். சிலர் கடவுளின் படங்களுக்கு பூக்களை வைத்து அவை காய்ந்த பிறகும் அகற்றாமல் விட்டு விடுறாங்க. கடவுளோட படத்துக்கு பூ வச்சுட்டு காஞ்சன எடுத்து விட்டுறாங்க. பூக்கள் இருந்தாலும் துர்நாற்றம் வீசினாலும் பூஜை இருந்தாலும் லட்சுமி தேவி வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. தெய்வங்கள் அந்த பூஜை அறையை விட்டு வெளியேறி போயிருவாங்க. மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை பெண்கள் ஆண்கள் யாரும் உணவு உண்ணக்கூடாது. அது மட்டுமின்றி இந்த நேரத்துல ஆண் பெண் பாலியல் உறவு கொள்ளக்கூடாது. சண்டை போடக்கூடாது. இந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் செய்தால் லட்சுமி தேவி ஒருபோதும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாள். மாலை நேரங்களில் விஷ்ணு சகஸ்தானத்தை படிப்பது நல்லது. கேட்பது பழகிக்கொள்வது நல்லதுங்க. விஷ்ணுவின் மனைவி லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. அவர் தனது அருளை உங்கள் மீது பொழிவாங்க. மாலை நேரம் இருட்டிய பிறகு வீட்டில் உள்ள மங்கள பொருட்களை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அதாவது மஞ்சள், குங்குமப்பூ, வளையல் யாருக்குமே கொடுக்கூடாது. நைட் நேரத்துல பண்டிகை தினங்கள்ல தானமா கொடுக்க கூடாதுங்க. உப்பு, பால், தயிர் இந்த பொருட்கள், அரிசி, நகைகள், பணம் போன்றவற்றை மாலை சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு, மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு யாருக்குமே கொடுக்க கூடாது. கொடுத்தா மகாலட்சுமியுடைய வரகை குறைஞ்சு போயிருங்க. படுக்கும் முன் மாங்கல்யத்தை கலற்றக்கூடாதுங்க. வளையல்களை கலற்றினால் பரவாயில்லைங்க. ஆனா மங்கள சூத்திரத்தை மட்டும் ஒருபோதும் கழட்டிராதீங்க. இரும்பு அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வைக்கக்கூடாது வீட்டில். மங்கல்ய தோஷம் ஏற்படும். லட்சுமியின் அருளும் குறைஞ்சு போயிரும். பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் வளையல் பூக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தால் லட்சுமி தேவியின் கோபத்துக்கு ஆளாகிருவீங்க. பல பெண்கள் அதிக வளையல் அணிந்திருக்கும் போது சகோதரிகளுக்கு அண்ணிமார்களுக்கும் என்னிடம் அதிக வளையல் இருக்குது, நீ 2 அணிந்து கொள் என்று தங்கள் கையில் இருக்கிற வளையலை கழட்டி கொடுப்பாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாதுங்க. லட்சுமி தேவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த தவறை மட்டும் செஞ்சு விடாதீங்க. உடலை துடைத்த துண்டை வாசலுக்கு வெளியில கொண்டு போக கூடாதுங்க. வீட்டுக்குள்ளதான் காய போடணும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல நகங்களை வெட்டக்கூடாது. மற்ற கிழமைகள்ல வெட்டிக்கோங்க. வீட்டுக்கு எதிரே கால்களை நீட்டக்கூடாதுங்க. நிலையின் மீது தலையை வைத்து தூங்கக்கூடாது. தங்கம், பணம் போன்ற பொருட்களை யாருக்குமே தரக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமைகள்ல. ஒரு வீடு லட்சுமியின் கடாசமாக இருக்க நீங்க இந்த விஷயங்களை செஞ்சாலே போதும். அந்த வீட்டுல நிச்சயமா லட்சுமி தேவி தங்குவாங்க. நன்றி.